ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் எடுத்துகிட்டு நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் 1 வீக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி எனக்கு எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கு, நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னோடய வாய்ஸ் ஆட் பண்ணி வீடியோ பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் 15:9 ஹவர்ஸ் விண்டோ டைம் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதாவது 15 ஹவர்ஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், பேலன்ஸ் 9 ஹவர்ஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த 9 ஹவர்ஸில் நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்கிறது கிடையாது. நம்ம ஹெல்த்தியான டயட் தான் ஃபாலோ பண்ணணும். ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கார்ப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் நான் ஒரு 3 டேஸ்க்கான மீல் பிளான் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் 3 டேஸ்க்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பிளேட் பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் 10:30 to 11 என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 7:30 to 8 ஈவினிங் என்னோடய டின்னர் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும்தான் குடிப்பேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஸ்டார்ட் வெயிட் பார்த்திங்கன்னா நான் 80 kgs இருந்தேன். ஸோ ஃபஸ்ட் டே மார்னிங் ஒரு 7:30க்கு நீங்கள் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் வாட்டரை எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுட்டு நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் குடிக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். பட்டை ஆப்ஷனல் தான், அது போடாமல் கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம். இல்லை கொதிக்க வைக்காமல் கூட நீங்கள் ஓவர் நைட் தண்ணியில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு காலையில் நீங்கள் அதை வடிகட்டி கூட குடிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு 8:30க்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்து கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்ல ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க்கு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம தாராளமாக இது எடுத்துக்கலாம், ஹேருக்கும் நல்லதும் கூட. அடுத்தது நான் 10:30 to 11 பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ராகி புட்டு, ஒரு பாயில்டு எக், அது எல்லோ யோக்கோட, அப்புறம் சன்னா கிரேவி. அடுத்தது 2:30க்கு நான் லன்ச் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் நீங்கள் எப்போ எடுக்கிற அளவுலேருந்து பாதி எடுத்துக்கோங்க, அது போதும். கூடவே பொடலங்காய் கூட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் சிக்கன் நான் வேக மட்டும் வச்சு எடுத்திருக்கேன். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பேனில் போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது அப்படியே குக் ஆகிடும். கொஞ்சமாக பாயில்டு கேரட், அப்புறம் கீரை பொரியல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளேட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்த டின்னருக்கு நான் ஃபிக் அண்ட் வால்நட் ஸ்மூதி எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னு வேணால் நான் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு 4 ஃபிக் எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 3 ஃபிக் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 3 வால்நட் எடுத்துக்கோங்க, 3 to 4 எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 30 minutes to 1 hour நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துட்டு ஒரு பனானா ஆட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் ஒரு பனானா சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 பனானா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நான் பால் நிறையா சேர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக பாதி பாலும் பாதி தண்ணியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஆல்மண்ட் மில்க்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங் டின்னராக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் சேம் அதே மாதிரி உங்களுக்கு 7:30க்கு நான் ஜீரா வாட்டர் எடுத்துட்டேன். இது நான் இன்றைக்கி பாயில் பண்ணல, ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட்டு 8:30க்கு சேம் அந்த கருவேப்பிலையும் 2 பெரிய நெல்லிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 11 o'clock நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கோதுமை அடை, 2 பாயில்டு எக், அதில் 1 யோக்கோடு எடுத்துக்கிட்டேன், 1 யோக் இல்லாமல். அப்புறம் ஒரு 3 to 4 பீஸ் பைனாப்பிள், கொஞ்சம் குக்கும்பர். கோதுமை அடை சின்ன சைஸில் இருக்கனால நான் 2 கோதுமை அடை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நான் கோதுமை அடை எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன்.
1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட சீரக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நம்ம ட்ரையாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கவும் வேண்டாம், தண்ணியும் சேர்த்த வேண்டாம். இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வந்து தண்ணி நனைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் எதுவும் சேர்க்காம தான் செஞ்சேன். ஸோ இது இன்னொரு சைடு நீங்கள் பரட்டி விட்டு சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கருகாமல் உங்களுக்கு வேகும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து லன்ச் வந்து ஒரு 2:30க்கு நான் எடுத்துட்டேன். கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், கூட வந்து புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் பீக்கங்காய் பொரியல். இதுதான் என்னோடய லன்ச்சு. இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் கேர்டு எடுத்துக்கிட்டேன். இது நான் சும்மா தான் சாப்பிட்டேன், ரைஸ் கூடலாம் எதுவும் சேர்த்து சாப்பிடல. அடுத்து டின்னர் வந்து ஒரு 7:30 to 8 நான் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி டின்னருக்கு நான் கொண்டைக்கடலை சாலட் எடுத்திருக்கேன். இதுக்கு வேக வச்ச கொண்டைக்கடலை 1 கப் எடுத்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண தக்காளி, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கொண்டைக்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அதே மாதிரி 7:30க்கு வந்துட்டு ஜீரா வாட்டர், 8:30க்கு நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து ஜூஸ் எடுத்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பாயில்டு எக், முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாலட், கொஞ்சமாக வெள்ளைக்கடலை வேக வச்சது, அப்புறம் ஒரு பனானா. இதுதான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 10:30 to 11 சாப்பிட்ருவேன் மேக்ஸிமம். ஸோ ஒன்று வந்து யோக்கோட, ஒன்று வந்து யோக் இல்லாமல் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த பச்சைப்பயிறு சாலட் எப்படி செய்யணுன்னா, நம்ம வந்து முதல்லையே இதை பச்சைப்பயிறு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் வந்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது முளை கட்டிடும். ஸோ அந்த முளை கட்டின பச்சைப்பயிரில் கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி, துருவின கேரட், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரக மிளகுத்தூள், தேவையான லெமன் ஜூஸ், அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்தியான முளை கட்டின பச்சைப்பயிறு சாலட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் நான் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா 2 சின்ன உருண்டை ராகி களி, அப்புறம் வந்துட்டு காலையில் வச்சுருந்த முளை கட்டின பச்சைப்பயிறு மீதி இருந்தது. ஸோ அதில் வந்து நான் வந்து கேரட், ஆனியன், குக்கும்பர் சேர்த்து ஒரு சாலட் பண்ணிட்டேன். கூட வந்துட்டு களிக்கு நிலக்கடலை சட்னி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லன்ச்சு. 2:30க்கு சாப்பிட்ருவேன். டின்னருக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பசி ஃபீல் இல்லாததுனால அந்த அன்றைக்கி வந்துட்டு நான் வெறும் பப்பாயா தான் சாப்பிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் காஃபி அவாய்ட் பண்ண முடியாததுனால நான் ஈவினிங் மட்டும் காஃபி எடுத்திருந்தேன். இதை தவிர வந்துட்டு நம்ம இந்த ஜங்க் ஃபுட்டு, மைதாவில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டு, எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஃபுட்டு, அப்புறம் ரைஸ் நிறைய எடுக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நம்ம நினச்ச அளவுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து இந்த 1 வீக் எந்த ஒரு எக்ஸசைஸும் நான் பண்ண கிடையாது. இப்போ 1 வீக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஏர்லியராக நான் வந்துட்டு 80 kgs இருந்தேன். 1 வீக் ஃபாஸ்டிங் இருந்ததுக்கப்புறமா நான் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 77.7. 1 வீக்கில் எனக்கு வந்து 2.3 kgs வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெயிட் லாஸ் ஆகாது. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தான் வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். தேங்க்யூ.